நம்ம வீட்டு பிள்ளைகள் இன்னொரு சிக்கல் பண்ணுங்க, இந்த மாடர்ன் பேரண்டிங்கிற பேரில் பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும். உருப்படவே உருப்படாது. நான் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு நீங்கள் கஷ்டத்தை காட்டணும். அப்போதான் அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். உங்கள் வளர்ப்பு முறையில் இருக்கக்கூடிய சிக்கலை முதலில் உணருங்கள். கஷ்டம்னாவே என்னென்ன அந்த பிள்ளைக்கு நீங்கள் காட்டலைன்னா அந்த பிள்ளை அப்புறம் பொறுப்பு இல்லாமல் இருக்கான். எப்படி பொறுப்பாக இருப்பான்? ஐ எம் கம்ஃபர்டபுள், நான் கேட்பது கிடைக்கிறது, கேட்பதற்கு முன்னாலேயே கிடைக்கிறது, சந்தோஷம், மகிழ்ச்சி, நல்லா இருங்க, ஆசம் அப்படின்ட்டு போக வேண்டியதை. அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிள்ளை பொறுப்பு இல்லாமல் இருக்கு, எப்படி பொறுப்பாக இருப்பான்? இப்படித்தான் இந்த பணம் வருகிறது என்று தெரியாத ஒரு பிள்ளை எப்படி பொறுப்பாக இருக்க முடியும்? இவ்வளவு சிரமத்திற்கு நடுவில் தான் நான் படிக்கிறேன் என்று உணரக்கூடிய ஒரு பிள்ளை கட்டாயமாக சரியா இருக்கும். ஆனால் நாம நினைக்கிறோம் நம்ம பிள்ளை மனம் வருந்தக்கூடாது, கஷ்டப்பட்டு மனம் வருந்தட்டும். அந்த பிள்ளை உங்கள் வீட்டுக்குள்ளே கடைசி வரைக்கும் வாழ போகிறதில்ல, உங்களோட ஃப்ரிட்ஜில் வச்சு வளர்க்கல, இந்த சமூகத்துக்குள்ளே தானே கொண்டு வர போறீங்க. எல்லா மன வருத்தங்களையும் சந்திக்கட்டும். அந்த வயசு வர்றப்ப உங்களுக்கு அதை புரிய வைங்க. எந்த கஷ்டத்துக்கு நடுவில் இந்த வாழ்க்கை நடக்குதுன்னு பிள்ளைகளுக்கு நீங்களால் புரிய வைக்க முடியாம போனால் அந்த பிள்ளைகளால் உணரவே முடியாது. அதை பண்ணுறது இல்லை, பொறுப்பாளான்னு சொல்கிறீங்க. எப்படி பொறுப்பாக இருப்பான்? அது 7-8 பிள்ளை இருந்தப்ப நம்ம சொல்லிட்டோம். இப்போ ஒத்த பிள்ளை, ரெட்டை பிள்ளை, ஐயோ பிள்ளை மனங்கோணாமல் இருக்கட்டும், கோணட்டும். அதுதான் நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற மிக முக்கியமான வாழ்க்கை பாடம். பணம் என்பது எளிதில் வருவதன்று என்பதை உணர வைப்பது தான் ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெரிய பாடம். அப்பாக்கள் அதில் கொஞ்சம் பரவாயில்ல, அம்மாக்கள் ரொம்ப மோசம். ஒன்றும் தெரியப்படாது, அதுவும் ஆம்பளை பிள்ளைகள் ஒன்றும் தெரியப்படாது. நேராக போய் இவங்களே புருஷன்கிட்ட சொல்லிடுது, ஒன்றும் சொல்லாதே, பிள்ளை அப்செட் ஆயிடுவான். அவர் அப்படியே பாவம் நாட்டையே தாங்கி நிற்கிறாரு, அப்செட் ஆயிடப்படாது.